வருங்கால முதல்வரே நீங்க தான் அண்ணே. புது குண்டு வீசிய புரோகிதர் மந்திரத்தை நிறுத்திவிட்டு புகழ்ச்சி. யோ சும்மாரியா, காலி பண்ணிடாத. விழாவில் கடுப்பான அமைச்சர் நேரு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி வியாழக்கிழமையான இன்று நடைபெற்றது. 11.10 கோடி திட்ட மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது மேயர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி, அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முன்னதாக அடிக்கல் நாட்டு விழாவிற்கான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பேசிய அமைச்சர் நேரு தனது வழக்கமான பாணியில் அங்கிருந்த புரோகிதரை கிண்டல் செய்தார். சீக்கிரமா கட்டடம் எழும்பலனா ஐயரை திட்டுவேன் என கமெண்ட் அடித்தார். இதை கேட்டு சிரித்துக் கொண்டே மந்திரம் சொன்ன புரோகிதர் திடீரென மந்திரத்தை நிறுத்திவிட்டு அமைச்சர் நேருவை சகட்டு மேனிக்கு புகழத் தொடங்கினார். மேலும் பேசிய அந்த புரோகிதர், நீங்க நினைத்தால் எல்லாமே நடக்கும்னா, நீங்க தானே வருங்கால முதல்வர் என்று அமைச்சர் நேருவை பார்த்து ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளினார். இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் உடனே புன்னகைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆனால் இதை கேட்டதும் ஆடி போன அமைச்சர் நேரு, சும்மாரியா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காலி பண்ணிடுவோம் போலிய என சிரித்துக் கொண்டே பதில் கொடுத்தார். இதனால் அங்கு சுற்றி இருந்த பலரும் சிரித்தனர். அப்போது குறுக்கிட்ட வேறொரு நபர், இதெல்லாம் அன்பு அண்ணன் சொல்லித்தராரா என சிரித்துக்கொண்டே கேள்வி எழுப்ப, அதற்கு அந்த புரோகிதர் கையெடுத்து கும்பிட்டபடி, ஐயா எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு என கூறினார். சரி சரி, புகழ்ந்தது போதும், சீக்கிரமா வேலையை முடிங்க என்பது போல அமைச்சர் நேரு அந்த புரோகிதரை பார்த்து கையசைக்க சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, 11 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற உள்ளது. 6 மாதத்தில் இந்த பணிகள் முடிவடையும். இதில் 250 பேர் நின்று நிகழ்ச்சி நடத்தும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லா வசதிகளும் கொண்ட பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் இருக்கும். திருச்சி கொள்ளிடம் ஆற்று பகுதியில் 6 ஏக்கர் இடத்தில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைய உள்ளது. அந்த இடம் தற்போது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது. அதனால் அவர்களிடம் இடத்தை கேட்டுள்ளோம் என கூறினார். அதேபோல சென்னை வெள்ளம் குறித்த கேள்விக்கு, சென்னை மாவட்டத்தில் நசரத்பேட்டை தவிர மற்ற எங்கும் தண்ணீர் இல்லை. ஆவடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் முற்றிலுமாக சரி செய்து விட்டோம். சும்மா ஏதாச்சும் கிளப்பி விட்டுறாதீங்க என நகைச்சுவையாக அவர் பதிலளித்தார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து கேட்டபொழுது, ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் லோக்கல்ல இறங்குறோம், எங்கள் கிட்ட போய் நாடாளுமன்றம் பற்றி கேட்கிறீர்களே என்று நகைச்சுவையாக பதிலளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் அமைச்சர் நேரு. அமைச்சர் நேருவை பார்த்து புரோகிதர் ஒருவர், வருங்கால முதல்வரே நீங்க தான் அண்ணே என புகழ்ந்ததும் அதை கண்டு ஜர்க்கான அமைச்சர், யோ சும்மா இருயா என சொன்னதும் சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தானே வருங்கால முதல்வரே. சீக்கிரமாக கட்டணம் எலும்புலன்னா ஐயர் திட்டுவான். நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தானே வருங்கால முதல்வரே. நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தானே வருங்கால முதல்வரே. அன்பனை சொல்லி நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தானே வருங்கால முதல்வரே. அன்பனை சொல்லி நிறைய நல்லது செஞ்சிருக்காரு.
சீக்கிரமாக கட்டளை எழும்புலன்னா ஐயர் திட்டுவான். நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தானே வருங்கால முதல்வர் எடுத்து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.